சற்று முன் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவை பகிர்ந்திருக்காரு. முக்கியமா இந்த வீடியோவை பார்க்குறப்ப திமுகவுடைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், ஏன் வார்டு மெம்பர்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு வீடியோ உதாரணம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவை பகிர்ந்திருக்காரு. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவின் குண்டாகிரி பொதுமக்கள் பார்வைக்கு திருவாரூர் வார்டு திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் மற்றும் அவர்களுடைய கும்பல் தனது வீட்டின் முன் பேனர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவரை தாக்குகின்றனர். முக்கியமா அமைச்சர்கள் முதல் கவுன்சிலர்கள் வரை குண்டர்கள் என்பது திமுகவுடைய அரசியல் கலாச்சாரம். குண்டர்கள் மற்றும் வன்முறையில் செழித்து வளரும் திமுக. முக்கியமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை மன்னிப்பு கேட்டுலாம் ஒழிய முடியாது. பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை தமிழக முழுக்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. திமுகவினர் செய்யும் ரவுடி சத்தை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. முக்கியமா என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலாவே பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டை மறைக்கிற அளவுக்கு யாராச்சும் பேனர் வச்சாங்கன்னா, எப்போ ஏப்பா பேனர் கொஞ்சம் நகர்த்தி வைக்க வேண்டியதானே, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும், இடையூறா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அது மாதிரி கேட்டதற்காக ஒரு குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அவங்க வீடு மற்றும் அவங்களுடைய வாகனங்கள், சைக்கிள்னு எல்லாத்தையும் அடித்து உடைத்து ஒரு 30க்கும் அதிகமான குண்டர்களை அழைத்து வந்து இந்த திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் அப்படிங்கிறவர் வந்து ரவுடிசம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக 4 நாட்களுக்கு முன்னாடி திருவாரூரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிஷோர் என்னும் தம்பியின் கடை மற்றும் வீடு முன்பு திருவாரூர் திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் என்பவர் வைத்த பேனரை எடுக்க சொன்ன ஒரே காரணத்திற்காக, அங்க அந்த கடை முன்னாடி பேனர் வச்சிருக்காரு புருஷோத்தமன், அந்த பேனரை எடுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக திமுக ரவுடிகள் கிஷோரின் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதோடு கொலை செய்யும் நோக்கில் அவரை மாடியிலிருந்து கீழே இழுத்து தள்ள முயற்சி செய்து அவரின் கால் மற்றும் தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சையில் இருக்காரு. இவ்வளவு அராஜகம் செய்துவிட்டு சாதியை சொல்லி திட்டியதாக பாதிக்கப்பட்ட கிஷோர் மீதே பிசிஆர் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதற்கு திமுகவின் தூண்டுதலும் திமுகவின் ஜாதி அரசியலுமே காரணம் அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமா கிஷோர் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதியாமல் ஒப்புக்கு காவல்துறை வந்து திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் மீது வழக்கு பதிந்துள்ளது. காவல்துறையின் மீது சாதாரண பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை தளர செய்கிறது. எனவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து திமுக கவுன்சிலரை உடனே கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட தம்பி கிஷோரிடம் பேசி ஆறுதல் கூறியதோடு திருவாரூர் மாவட்ட பாஜக அவர்களோடு துணை நிற்கும் அப்படின்னு அந்த திருவாரூர் பாஜக வி.கே. செல்வம் அப்படிங்கிறவரு அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு டீட்டெயிலாவே போட்டிருக்காரு. முக்கியமா தற்போது ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்காரு. அதுல திருவாரூர் அந்த பாதிக்கப்பட்ட கிஷோர் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதியாமல் வழக்கை திசை திருப்பும் வகையில் வாக்குமூலம் பெற்று கையெழுத்து வாங்க அச்சுறுத்தும் திமுகவின் திருவாரூர் தாலுகா காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு இந்த வீடியோ பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. முக்கியமாக எந்த அளவுக்கு இந்த திமுக வந்து அவங்களுடைய அதிகாரத்தை சாதாரண அப்பாவி மக்கள் மீது காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே உதாரணம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த ஒவ்வொரு ஷேரும் திமுக அடுத்த தாட்டி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு அச்சாரமாக இருக்கட்டும். எவ்வளவு ரவுடிசம் பண்ணி அந்த பையன் வந்து தற்போது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஆனால் அடிப்பட்ட அந்த பையன் மீதே பிசிஆர் வழக்கு போட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அராஜகத்தின் கொடுமையின் உச்சம் இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ரவுடி கும்பலுடைய தலைவன் புருஷோத்தமன் கைதாகும் வரை இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம தமிழகத்தில் பல பகுதிகளில் இந்த திமுகவுடைய அராஜகங்கள், அட்டகாசங்கள் தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.